ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃபேமிலி சேனல். இந்த வீடியோவில் கார்த்திகை தீபம் சீரியலோட ஒரு நல்ல ப்ரோமோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. அதாவது பார்த்திங்கன்னா, கோர்ட்டில் கார்த்திக்கும் ரேவதியும் பிரியறதுக்கு முன்னாடி 6 மாதம் ஒன்றா சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பை கொடுத்துட்றாங்க. இதை கேட்ட சந்திரகலாவும் சாமுண்டீஸ்வரியும் எப்படியாவது 2 பேரையும் 6 மாதம் சேராமல் பார்த்துட்டு நம்ம நிரந்தரமாக பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ, கார்த்திக்கோட பிளானே வேறையாக இருந்திருக்கு. என்னென்னு பார்த்திங்கன்னா, கார்த்திக் திருப்பி என்ட்ரி கொடுத்து மாதம் ஒரு சாமுண்டீஸ்வரி வீட்டு முன்னாடி வந்து நிற்கிறாரு. இதை பார்த்த சாமுண்டீஸ்வரி, இங்கே என்ன ரவுடிசம் பண்ண வரையா, வெளியே போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போதான் சொல்கிறாரு, கோர்ட்டு எங்களை 6 மாதம் ஒன்றா இருக்க சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதை நீங்களே நினச்சாலும் தடுக்க முடியாதுங்கிற மாதிரி கெத்தாக பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த 6 மாதத்தில் நான் என்னென்ன பண்ண போகிறேன் அப்படிங்க நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. சந்திரகலாவும் சாமுண்டீஸ்வரியும் என்ன நடக்குன்னே தெரியாமல் திருன்னு முழிக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம ரேவதி என்ன பண்ணுறாங்கன்னா, கார்த்திகோட கையை பிடிச்சிட்டு வாங்க நம்ம ரூமுக்குள்ளே போவோம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. இதை பார்த்தா சாமுண்டீஸ்வரியும் சந்திரகலாவுக்கும் நெஞ்சு வலியே வந்துருச்சு. என்னடா நம்ம எப்படியாவது பிரிச்சிடலான்னு பார்த்தா இவங்க ஒன்று சேர்ந்துடுறாங்க போலையே அப்படிங்கிற மாதிரி முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து ராஜராஜனும் மயிலும் ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. மாப்பிள்ளைங்க வந்துட்டார், அப்போ எல்லாம் நமக்கு சாதகமாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கார்த்திக் வந்து ரேவதி கூட சேர்ந்து இந்த குடும்பத்தை ஒன்று சேர்ப்பாரா இல்லையா, அங்கே தான் நம்ம முழு எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.